ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மல் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஈவினிங் vlog வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் டைனிங் டேபிள் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கிச்சனையும் மேக் ஓவர் பண்ணிட்டு இன்னைக்கு தான் வந்து வீடு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல் வியூ காட்டியிருக்கேன். எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா டைனிங் டேபிள் வந்து நான் கோயம்புத்தூர் அனுப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 8 months ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலா டேபிள் இல்லாம. சரி கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆயிருவோம் அப்படின்ற ஐடியாலயே வாங்காமயே இருந்தேன். பட் வாங்குனதுக்கு அப்புறமா உண்மையாவே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட்டா நான் போஸ்ட் பண்ண கிச்சன் மேக் ஓவர் வந்து நெறைய பேத்துக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நல்லா சப்போர்ட் பண்ணி நெறைய கமெண்ட் குடுத்திருந்தீங்க. அதுல ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து எனக்கு அமேசான்லேருந்து கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு சிலது அதுக்கப்புறமா தான் ரிசீவ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோல இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த கிச்சன் மேக் ஓவர்ல நான் வந்து ஒரு 2 ஆர்கனைசர் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கே ஒரு நல்ல லுக் வந்துருச்சு. இப்ப சாயந்தரம் ஜீவன் ஆன்லைன் டியூஷன் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கா. சரியான மழை. பெங்களூர்லயும் இல்ல, எல்லா பக்கமே சரியான மழை. வயநாடு நியூஸ் எல்லாம் பார்த்தப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரியான கோல்டு ஜீவனுக்கு. ஏன்னா காலையில 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறான் அவன். தும்மிட்டே தான் இருப்பான். அதனால ஹாட் வாட்டர் வந்து காலையில, ஈவினிங் 2 டைமும் கெட்டில்ல போட்டுருவேன். இது வந்து நான் ஏற்கனவே ரெவ்யூ பண்ண ஒரு கெட்டில் தான். 1 இயர் பேக் ரெவ்யூ குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வின்டேஜ் மாடல். எக்ஸாக்ட்டா 100 டிகிரி வந்தோனே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இந்த சைடுல இருக்கிற நாப் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா மேல போய் ஆஃப் ஆயிடும். பட் 80க்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி பாயில் ஆயிட்டு ஸ்டீம் வர ஆரம்பிச்சுரும். 100னா ரொம்ப சூடா இருக்கும். சரி 80ல ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளாஸ்க்ல வந்து ஊத்தி வச்சுருவேன். ஜீவனுக்கு ஈவினிங், நைட்டு, காலைல எழுந்த உடனே குடிக்கிறதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்து தனியா சுடு தண்ணி காய்ச்சி அவனுக்கு ஊத்தி குடுத்துட்டுருக்கேன். ஸோ ரெய்னி சீசன வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி மேக்கர்ல காஃபி குடிச்சு பழகிட்டா, வேற எந்த காஃபியும் குடிக்கவே முடியல. இது ஒரு மாரி அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், அ இந்த மாரி ரெய்னி சீசன்ல பார்த்தீங்கன்னா, குளிக்கும்போது உங்களுக்கு யூக்கலிப்டஸ் ஆயில்ன்னு சொல்ட்டு மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். அது வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, குழந்தைங்க இல்ல நமக்கே கூட காலையில குளிக்கும்போது இந்த மாரி தும்மல்லாம் வருது, சீக்கிரமா சளி பிடிக்கிற பிரச்சனைலாம் இருக்குன்னா, ஒரு 2, 3 ட்ராப் வந்து ஹாட் வாட்டர்ல போட்டுட்டு குளிக்கும்போது அந்த வேப்பர்ஸ் வந்து நாம இன்ஹேல் பண்ணுவோம். குழந்தைங்களும் அத சுவாசிக்கும்போது சளி பிடிக்காது. இந்த மெத்தடு தான் ஜீவன் பொறந்து நான் பெங்களூருக்கு அவன எடுத்துட்டு வந்ததுலருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமும் மழையில நனைஞ்சிடுறான். கிரவுண்ட்ல இந்த மாரிலாம் மழையில நனைஞ்சிட்டு வந்தனால சளி பிடிச்சிருச்சு. காஃபி வந்து சூப்பர் ஸ்ட்ராங்கா ஒரு கப்புச்சினோ ரெடி பண்ணிட்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்து நல்லா ரிலாக்ஸா குடிச்சிட்டு இருக்கேன். அடுத்ததா கியூஸ்கின் ஆப்ல பார்த்தீங்கன்னா, இந்த தடவ நான் கொஞ்சம் வேற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோட டெர்மடாலஜிஸ்ட்ட கேட்டு வாங்குனேன். என்னன்னா, அ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய பூஜை இருக்கு, வீட்ல ஃபங்ஷன் இருக்கு. அதனால ஒரு ஃபேஸ் பேக் வேணும் அப்டி சொல்லி கேட்டிருந்தேன். இந்த ஆப்ல வந்து டிஃபால்ட்டா டெர்மடாலஜிஸ்ட் நமக்கு நம்ம ஸ்கின்னுக்கு தகுந்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி, கண்டிப்பா ஒரு ஃபேஸ் வாஷ் அனுப்புவாங்க. இது வந்து என்னோட ட்ரை ஸ்கின்க்கு ஏத்த மாதிரியான ஒரு டீப் கிளென்ஸ் ஃபேஸ் வாஷ் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா எல்லா கிளைமேட்லயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்கின்னு ட்ரையாவே தான் இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இது மோர் தென் ஒரு 1 இயரா என்னோட ஸ்கின்க்கு வந்து நல்லா சூட் ஆயிடுச்சு. ஸோ தொடர்ந்து மந்த்லி நான் இந்த ஆப்ல வந்து டெர்மடாலஜிஸ்ட் எனக்கு எது வந்து சஜெஸ்ட் பண்றாங்களோ, அதுதான் நான் பர்ச்சேஸ் பண்றேன். நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 12th பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பாயின்ட்மென்ட் வேற இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி நமக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நம்மளோட சஜஷனையும் குடுக்கலாம். ஸோ சப்போஸ் மாத்தணும் அப்படின்னா கூட நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்க வேற ப்ராடக்ட் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு டின்டட் லிப் பாமும் நான் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா நமக்கு ஸ்கின் மட்டும் இல்லாம லிப்ஸும் ட்ரை ஆகுது. நார்மலான ஒரு லிப் பாம் யூஸ் பண்றத விட டின்டட் லிப் பாம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அ இது வந்து கேட்டிருந்தேன். இந்த லிப் பாமும் பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப திக்கா நான் கையில அப்ளை பண்ணி காட்டிட்டேன். இந்த அளவுக்கு டார்க்கா இல்ல. லைட்டா தான் அப்ளை பண்ணுவேன். நல்லா சூப்பர் குவாலிட்டில இருந்தது. இதுதான் நான் சொன்ன ஃபேஸ் பேக். இது வந்து ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக்ன்னு சொல்ட்டு, வீக்லி ஒன்ஸ் இல்ல நமக்கு எப்போ வந்து தேவையோ, இப்ப நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்ஷன் அப்டின்னா, டக்குனு இன்னைக்கு ஈவினிங்கே ஒரு பேக் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நல்லா அந்த பிரைட்னஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு க்ளோயிங் ஸ்கின்ல கெடைக்கும்.
அடிக்கடி பார்லர் போறக்கு இப்போலாம் டைமே இல்ல. சரின்ட்டு நான் வந்து அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணனால எனக்கு வந்து இது சஜெஸ்ட் பண்ணாங்க. இது உண்மையாவே நல்லா இருக்கு. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணிட்டு, ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அ வாஷ் பண்ணேன். இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் இதுல வந்து எல்லா விட்டமின்ஸும் இருக்கு. நீங்க பேக்லயே பார்த்திருப்பீங்க. விட்டமின் ஏ, டி, சி, கே அப்படி குடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு க்ளோ கிடைச்சது. இப்போ நீங்க ஒரு பிகினர் உங்களுக்கு வந்து எந்த மாரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் எதுவுமே தெரியல அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல Qskin ஆப் லிங்க் குடுத்திருப்பேன். அத டவுன்லோட் பண்ணீங்கன்னா, அது ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் உங்கள கேட்கும். அதுக்கு ஆன்ஸர் பண்ணதுக்கு அப்புறமா, ஸ்கின் டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லும். அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் ஃபேஸோட பிக்சரும், நம்மளோட சைட் ஃபேஸோட பிக்சரும் வந்து எடுக்க சொல்லும். ஸோ அந்த ஃபோட்டோவ வந்து நீங்க எடுத்துட்டு அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த ஃபோட்டோவ பிக்சர வந்துட்டு டெர்மடாலஜிஸ்ட் பார்த்துட்டு, உங்களுக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்ஸர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களோட ஸ்கின் டைப், உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பிக்சர வச்சு டெர்மடாலஜிஸ்ட் தான் வந்து உங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாரியான ப்ராடக்ட்ஸ சஜெஸ்ட் பண்றாங்க. அதனால இது கம்ப்ளீட்லி சேஃப். ஸ்கின்க்கு வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே குடுக்காது. நம்ம வந்து ஆன்லைன்ல இல்ல கடையில கிடைக்கிற மத்த ப்ராடக்ட்ஸ ட்ரை பண்றத விட எப்பவுமே டாக்டர் சொல்றத வந்து யூஸ் பண்றது தான் நல்லது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில நம்ம ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்ட பார்க்கணும் அப்டின்னா, அப்பாயின்ட்மென்ட்டுக்கே ஒரு ₹500 மோர் தென் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க போய் வெயிட் பண்ணணும். இது உட்கார்ந்த இடத்திலேயே ஈஸியா நம்ம வந்து டெர்மடாலஜிஸ்ட் கூட சேட்டும் பண்ணலாம். அதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு கம்பல்சரி இல்ல. சப்போஸ் நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்க விருப்பப்படுறீங்க அப்டின்னா, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி இந்த ஆப்ல இருக்கிற எல்லா சர்வீஸுமே ஃப்ரீ. டெர்மடாலஜிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீ ஃபாலோ அப்பும் குடுக்குறாங்க. ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண விரும்புறீங்க அப்டின்னா, என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ₹100 டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். கிச்சன்ல நான் செஞ்ச ரொம்ப சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்குள்ள வர்றதுக்கே நமக்கு வந்து ரொம்ப புடிக்குது இப்பல்லாம். முதல்லலாம் நான் கிச்சன அவாய்ட் பண்ணிட்டுருப்பேன். ஒரு சில வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். எனக்கு சமைக்கிறதுக்கே அவ்வளவா புடிக்காது. எப்படா கிச்சன விட்டு வெளிய போலான்ட்டு இருக்கோம் அப்படி சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து என்ன சொல்றது? அது ஃபேட்டுன்ற வார்த்தைய நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் கிச்சன்ல தான் நம்ம ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்கோம். வேற வழி இல்ல. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல இருக்கு. ஸோ நம்மனால என்ன முடியுமோ, வாடகை வீடோ, சொந்த வீடோ, அது மாடுலர் கிச்சனோ, இல்ல நான் மாடுலரோ, நமக்கு புடிச்ச மாதிரி கிச்சன வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா, நான் சொல்றது வந்து நீட்டா, அழகா அப்படி கூட மீன் பண்ணல. நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அங்க போய் வேலை செய்யறதுக்கே புடிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சிங்க் ஏரியால அந்த சோப் டிஸ்பென்சர் வந்து நான் விளையாடுற மாரி பண்ணிட்டுருக்கேன். அடிக்கடி அந்த டக்க போய் அமுத்தி விளையாடி, அப்புறம் பாத்திரம் கழுவி, இந்த ஷவர் ஹெட் போட்டதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சிங்க் கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த ஸ்க்ரப்பு வந்து சிங்க் கிளீனிங்க்கு நான் 1 இயர் பிஃபோர் பர்ச்சேஸ் பண்ணி வீடியோ கால்ல காட்டியிருக்கேன். இப்போ வரைக்கும் அதே தான் யூஸ் பண்ணிருக்கேன். நல்ல குவாலிட்டி. ஸோ ஆர்கனைசேஷன் வீடியோ ஐ மீன் கிச்சன் மேக் ஓவர் வீடியோ பார்க்காம மிஸ் பண்ணவங்களுக்கு, இந்த சிங்க் பக்கத்துல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே நான் அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருப்பேன். இல்லன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்பீங்க. அதனால சொல்றேன். உண்மையாவே கிச்சன்ல சிங்க் வந்து கிளீனா இருந்துச்சு அப்டின்னாவே, நமக்கு அது ஒரு பெரிய நிம்மதிய குடுக்கும். அப்பா ஒரு வேல முடிஞ்ச மாரி இருக்கும். அதுவும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, இந்த மாரி நான் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போவேன். காலையில ட்ரையா இருக்கும் சிங்க் ஏரியா பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஈரமே இருக்காது. இந்த ப்ராடக்ட் வந்து செராமிக் மேக். இது நான் அமேசான்ல ஆர்டர் போட்டு இப்ப தான் ரிசீவ் பண்ணேன். சரி இத தான் வந்து நான் மேக் ஓவர்ல கட்லரி ஆர்கனைசரா ஆர்கனைஸ் பண்ணி, அந்த மிக்ஸி பக்கத்துல வைக்கணும்னு பிளான் பண்ணி ஆர்டர் போட்டது. பட் வரதுக்கு டிலே ஆயிடுச்சு. நல்ல குவாலிட்டியா இருக்கு. நான் இங்க ஹோம் சென்டர்ல, அப்புறம் பக்கத்துல கடையிலலாம் தேடினேன். எனக்கு இந்த மாதிரி கிடைக்கல. நெறைய கலர்ஸ் இருந்தது. இதுக்கும் உங்களுக்கு வேணா நான் பர்ச்சேஸ் லிங்க் கீழ குடுக்குறேன். இதெல்லாம் நான் டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். சிசர், நைஃப், பீலர் எல்லாமே டெய்லியுமே எடுப்பேன். அந்த கிரீன் கலர் நைஃப் வந்து பட்டர் நைஃப். பட்டர் அப்ளை பண்றது. ஸோ அதுதான் வந்து மிக்ஸி பக்கத்துல வைக்கிறதா பிளான் பண்ணி, இந்த மாரி ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த மாரி நான் கிச்சன் அரேஞ்ச் பண்ட்டேன். அந்த கார்னர்ல இருக்கிற 2 மேங்கோ வுட் ஆர்கனைசர் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஸ்பேஸ் வந்து சேவ் ஆயிருக்கு. நான் கேஸ் ஸ்டவ்ல சமைச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பாத்திரத்த எடுத்து வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து அங்க கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டீல் கார்னர் ஆர்கனைசர் வச்சிருந்தேன்.
அது ரொம்ப பெருசு. நெறைய இடத்த வந்து அடைச்சிருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா நல்லா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வேலை செய்யறதுக்கே ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் ஏதாவது இந்த மாரி சின்ன சின்ன சேஞ்ச் பண்ண விரும்புறீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கிற மாதிரியான ஆர்கனைசர் யூஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு நெறைய ஸ்பேஸ் கிடைக்கும் கிச்சன்ல வேலை செய்ய. இந்த லைட் எல்இடி லைட் வந்து இப்ப புதுசா நான் வரலட்சுமி பூஜைக்காக ஆர்டர் பண்ணது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு லைட் தான் நான் வச்சிருக்கேன். பட் பூஜை டைம்ல நெறைய தேவைப்படும் அப்படின்னுலாம் ஆர்டர் போட்டேன். பேட்டரி வந்து நான் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன். இது பேட்டரியோட வராது. இதுக்கும் லிங்க் நான் கீழ குடுக்குறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து அண்டர் கேபினெட் லைட் வந்து ஸ்டிக் பண்றதா பிளான் பண்ணி வாங்கியிருந்தேன். பட் அது 5 மீட்டர் லென்த்ல இருந்தது. அதுக்கு எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரிக் சாக்கெட்லாம் போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. கிளீனிங் ப்ரொசீஜர் மறுபடியும் அதுலயும் எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு, நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இந்த எல்இடி லைட்ஸ வந்து செட் பண்ணி காட்டுறேன். இந்த லைட்ஸ் நீங்க அ முக்கியமா நமக்கு இந்த மாரி பூஜை டைம்ல கார்த்திகை தீபம், வரலட்சுமி பூஜை, தீபாவளி, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி இதுலலாம் சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிரைட்டா வந்து எரியுது. 2 மீட்டர் லென்த் இருக்கு. ஜஸ்ட் இந்த ஒரு லைட் போட்ட உடனே கிச்சனோட லுக் பாத்தீங்களா எப்படி மாறி இருக்குன்ட்டு. ஸோ அதனால மேபி இஃப் சப்போஸ் நீங்க வரலட்சுமி பூஜையோ இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து லைட்ஸ் வாங்க விரும்புறீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நார்மலான பேட்டரி போடுற மாரியான லைட்ஸ் வாங்குங்க. அந்த சின்னதா ரவுண்ட் பேட்டரி போடுற மாரி லைட் வாங்குனீங்கன்னா, அது சீக்கிரமா சார்ஜ் வந்து போயிடுது. அந்த ரீப்ளேஸ்மென்ட் பேட்டரியும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேது. இது வாங்கிட்டோம் அப்டின்னா, நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ இந்த அரேஞ்ச்மென்ட் புடிச்சவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி வந்து இந்த வீடியோல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த சாக்லேட் கேக் வந்து நான் ஜூன் மந்த்து ப்ரிப்பேர் பண்ணது. 2 மாசத்துக்கு அப்புறமா வீடியோல இன்க்ளூட் பண்றேன். இது கிச்சன் மேக் ஓவருக்கு முன்னாடி பண்ண ஒரு கேக்கு. டைனிங் டேபிள் கூட அப்ப வாங்கல. வீடியோலயே நீங்க பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஈஸியா இருக்கும் ரெசிபி பார்த்தீங்கன்னா, 2 எக் வந்து இந்த பவுல்ல எடுத்திருக்கேன். எக் எடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணணும். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு. நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன். நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். சப்போஸ் கேக் பண்றதுல நீங்க ஒரு பிகினர்னா, ஃபர்ஸ்ட் லிக்விட் இன்கிரியன்ட்ஸ்லாம் இந்த மாரி நல்லா நம்ம ஒண்ணா வந்துட்டு விஸ்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சாலிட் இன்கிரியன்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா இந்த மாரி பீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா வந்து இதுக்குன்னே இருக்கிற பீட்டர் வாங்கி செஞ்சா தான் பெர்ஃபெக்ட்டா வரும். பட் இருந்தாலும் நான் பேக்கிங்ல அந்த அளவுக்கு டேலண்டடாலாம் இல்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டுருக்கேன். ஆனா கேக்கு வேற லெவல் டேஸ்ட்ல வந்திருந்தது. ஏற்கனவே உங்களுக்கு பனானா வால்நட் கேக், அப்புறம் ஆப்பிள் பை இதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த சாக்லேட் கேக் வந்து ஜீவனோட ஃபேவரைட். இது இருக்கிற வரைக்கும் இது மட்டும் தான் சாப்பிடுவான். 1 கப் மைதா மாவு, 1 கப்பு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன விட கொஞ்சம் கம்மியா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வந்து ஜாஸ்தியா ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கேக் வந்து கசப்பு வந்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியா பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட். இந்த ப்ரொபோர்ஷன் தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு நான் சைட்ல ஸ்க்ரீன்ல வந்துட்டு மெஷர்மென்ட் குடுத்துர்றேன். ஸோ லிக்விட் இன்கிரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் பட்டர், அப்புறம் வந்து எக்கு தான் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா அது நல்லா பீட் பண்ணிட்டு, வெண்ணிலா எசன்ஸ் போட்டதுக்கப்புறமா சாலிட் இன்கிரியன்ட்ஸ வந்து இந்த மாரி சலிச்சு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி வரல அப்டின்னா, நீங்க பாலுக்கு பதிலா நல்ல திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. எக்லெஸ்ஸா செய்யணும் அப்டின்னாலும் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து புளிக்காத நல்ல திக்கான தயிர் சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேக்கு செம்ம சாஃப்ட்டா வருது. நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் தயிர் சேர்த்து இந்த கேக்க செஞ்சேன். எப்பவுமே பால் தான் சேர்ப்பேன். இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு. பட்டு சரி பால் சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து இந்த தடவ தயிர் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பரா வந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு காட்டுன ப்ரொசீஜர்ல எக்குக்கு பதிலா நீங்க வந்து தயிர் எடுத்துட்டு, அதில டைரக்ட்டா நீங்க நான் காட்டுன சாலிட் இன்கிரியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த எசன்ஸ் கூட தேவைப்படாது. ஸோ சாக்கோ சிப்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தத கூட மிக்ஸ் பண்ணிட்டு, அது மேல நம்மளோட விருப்பம் தான். கேக் டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம என்ன வேணா மேல போடலாம். மறுபடியும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸு, அப்புறம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, பாதாம், முந்திரி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மேல தூவிட்டேன். இன்னொரு விஷயம் உங்க கூட ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பேக்கிங்ல எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஓடிஜி வாங்கணும். அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். இப்ப கேக்லாம் செம்ம சூப்பரா செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாக்கோ சிப் குக்கீஸ் ட்ரை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. எனக்கு குக்கீஸ் எப்படி பண்றதுன்னே தெரியாது.
யூடியூப் வீடியோ பார்த்து தான் நானே ட்ரை பண்ணேன். சூப்பர் டேஸ்ட்ல வந்திருந்துச்சு. அந்த சாக்கோ சிப் குக்கி ரெசிபி வேணும் அப்படின்னா, கீழ வந்து நீங்க கமெண்ட் பண்ணணும். அப்பதான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுல டிஜிட்டல் ஓடிஜி அப்படின்றனால, அதிலேயே வந்து டெம்பரேச்சர் செட்டிங் இருக்கும். பேக்கிங் வந்து நான் 180 டிகிரி அட் 30 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, அகோராவோட ஓடிஜி தான். எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ஏன்னா மேக் ஓவர் வீடியோல நெறைய பேர் ஓடிஜி பத்தி கேட்டுட்டே இருந்தீங்க. லிட்டர் வந்து 28 லிட்டர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்ல சரியா. அ செம்ம சாஃப்ட்டா வந்திருந்துச்சு. நம்ம கடையில கேக் வாங்குறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுகர் ஜாஸ்தியா சேர்த்துடுறாங்க. நாம செய்யும்போது நம்ம கரெக்ட்டா நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்து செய்யலாம். நாட்டு சர்க்கரை போட்டிருந்தனால நல்ல டேஸ்ட்டா இருந்தது. மைதா பாதி, கோதுமை மாவு பாதி போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்க மைதா விரும்பலன்னா, நீங்க வந்து கம்ப்ளீட்டா கோதுமை மாவு வச்சே செய்யலாம். இப்ப ஜீவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இதுதான் வந்து இந்த மாரி தான் ஏதாவது நான் செஞ்சு குடுத்து விட்டுட்டுருக்கேன். கேக்கு, கப் கேக்ஸு, மஃபின்ஸு, குக்கீஸ் இதெல்லாம் வந்து வீக்கெண்ட்ல டைம் இருந்துச்சுன்னா செஞ்சு வச்சுருவேன். இப்போ ஜீவன் வந்தான் அப்டின்னா, அவனோட ரியாக்ஷன் நீங்களே பார்ப்பீங்க. மத்த ஃப்ளேவர் கேக்க விட சாக்லேட் கேக் வந்து மோஸ்ட்லி நெறைய குழந்தைங்களுக்கு புடிக்குது. அ கேக் ஆகட்டும், பிஸ்கட் ஆகட்டும் எல்லாமே சாக்லேட் ஃப்ளேவர் வச்சு தான் கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஸோ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, தட்டப்பயிறு சாதம் செஞ்சிருந்தேன். கூட வந்து ட இது ஏதோ சிப்ஸு, நாட் பொட்டேட்டோ. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, குச்சிக்கிழங்கோட சிப்ஸு கரெக்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னத்த நாள் நான் செஞ்சிருந்தேன். அந்த சாக்லேட் கேக் தான் வச்சிருந்தேன். ஸ்கூல்ல நெறைய பேர் கேட்டதா அவன் சொன்னான். நெக்ஸ்ட் டே வந்து நெறைய பேக் பண்ணி குடுத்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.